என்னங்க நடக்குது? பிக் பாஸ்ல என்ன நடக்குது? அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்னடா இந்த ஒரு பையனை விட்டு தொலைய மாட்டேங்குது. எந்தெந்த வழியில எல்லாம் போயிட்டு கட் பண்ணலாமோ அந்தந்த வழியில எல்லாம் கட் பண்ண நிக்குது. அதோட பாட்டை பாருங்களேன். சார் அந்த ஒரு ஆட்ட சொல்லி கொடுங்க. தமிழ்நாட்டிலே நீங்க யாருக்கு பாட்டு அது என்ன காமன் பாடும்போது உன் மூஞ்சி என்ன கோணிக்கிட்டு போகுது. ஒரு வெறியில தான் சுத்திட்டு இருக்க. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஹவுஸ்மேட்லாம் சேர்ந்து ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி அரோராவையும் ஆதிரையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அங்க போய் இதுங்க தொல்லை தாங்குதா? வீட்டையே கெடுக்கிற 2 பேர் தான். அது இவங்க 2 பேர் தான். ஏன்னா எம பின்னாடியாவது சுத்தி ஏதாவது லவ் கண்டென்ட் கிடைச்சிடான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் என்ன பொண்ணுங்களோ போ. வழக்கம் போல நம்ம திவாகரேட்டு ஆரம்பிக்கலாமா? இந்த மனுஷனே நீ என்னதான் சொன்னாலும், அதாவது சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தினாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பான் போல. விஜய் இவரை பார்த்து ஒன்னு ஃபிகர் பின்னாடி சுத்துற எல்லாம் ஃபுட்டு பத்தி யோசிக்கிற, உனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கான். எப்படின்னு தெரியல. ஃபுட்டு ஃபிகர் இதை தவிர்த்து உனக்கு வேற எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவ உன்னை கலாய்ச்சி திட்டிட்டு இருக்கா, நீ என்னைய சிரிச்சிட்டு உட்காந்துருக்க? போ அவன் பின்னாடியே போ. 100 ஆயிடுச்சு இப்பதான். குச்சமே இல்ல. உன்னை பத்தி உங்க அப்பா கூட அப்படி நினைக்க மாட்டாரு. இவரு நினைச்சிட்டே இருக்காரு உங்க அப்பா மாதிரி. அடுத்த தலைவனோட ஸ்டைல தமிழ்நாட்டு மக்களுக்கு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற அளவுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு இவரு. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல தீபாவளி கொண்டாட போறோம். அடுத்து திவாகரோட மிஸ்டர் தமிழ்நாடு ஷோவை பாருங்க. தலைவன் என்ன மாதிரி ஸ்டைல்லாம் கொடுக்குறான் பாருங்க. யோ வேற லெவல்ல இருக்கியா, அங்க போறியா, அம்ச போறியா, ஓ அங்க போறியா, யோ பேக் ஆம்ஸ் 4 ஆம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கியா அப்படின்னு சொல்லுன்னு பாத்தியா? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சேன். அடுத்து திவாகர் வினோத்தோட அந்த ஒரு காம்போ இருக்கே வேற லெவலுங்க. வினோத் சும்மா போவரை கூட்டு வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காப்ல. அதே போலதான் பிக் பாஸ் வீட்டோட தீபாவளி கொண்டாடத்துல எப்படி அவரை வச்சு செய்யறாரு பாருங்களேன். சார் உங்களதான் சார் வாங்க சார், நல்ல நாள் அதுவும் வாங்க சார். தீபாவளி அதுவும் மஞ்சள் தண்ணி எல்லாம் தைச்சு ஆட்டுக்கு மாலை எல்லாம் போட்டுருக்கிறோம். மஞ்சள் தண்ணி ஆடு உத்தரவு குத்துச்சுன்னா வெட்ட வேண்டியதான் ஸ்ட்ரைட்டா. எனது மஞ்சள் தண்ணி கெடா வெட்டு என்ன வெட்ட போறீங்களா? ஐயோ நான் டாக்டர்யா, தமிழ்நாட்டோட நடிப்பா இருக்கா, என்ன ஏன் இப்படி வச்சு செய்றீங்க? இந்த அரோரா என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாங்களா? ஜெயில அதுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது ஆதிரை இன்னும் பல்லு வளர்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அரோராவோ அந்த ஊத்த பல்லோட என்ன பண்ணுது பாருங்களா. பாட்டு உனக்காகவே எழுதுறது போலவே இருக்குது. பல்லு வளர்க்காம சோத்தை தின்னுட்டு உட்காந்துருக்கு பாருங்க. இதுக்கு தான் ஆளை பார்த்து யாரையுமே முடிவு பண்ணக்கூடாதுங்கிற. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? மூஞ்சி மொகரையும் 7 கழுத வயசாச்சு வண்டியில உட்காந்து இப்படி நார் அடிச்சிட்டு இருக்கேன். கமுதின வீட்டை சுத்தி இவ்வளவு கேமரா இருக்கு, இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்க. அதை வேற நோண்டி மோந்து வேற பாக்குற. இப்போ பிக் பாஸ்ல அதிக ஃபேன்ஸ் வச்சிருக்கவர் யாருன்னு பார்த்தா அது நம்ம வினோத் தான். இவருக்கு ஏன் இவ்வளவு ஃபேன்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மனுஷன் என்ன மாதிரி தன்னடக்கத்தோட பேசுறான்னு பாருங்களேன். ஆனா ஒரு சில தற்கொலைலாம் இருக்காங்க, தன்னைத்தானே பெருமை பேசிக்கிட்டு ஒண்ணுமே இல்லைனாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ஆச்சு தமிழ்நாட்டுல, ஓரளவுக்கு தெரியற அளவுக்கு ஆச்சு. என்ன கடவுள் வந்து என்ன வளர்த்து விட்டார். சரி என்ன விட இவங்க எல்லாம் வந்து அப்கமிங்கா இருக்காங்க. நான் ஆச்சு இவங்களுக்கு சீனியரா இருக்கேன். நானும் இவங்களுக்கு விட்டு கொடுத்துறேன். உண்மையாவே சொல்றேன், உன்னுடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த சீசன் பிக் பாஸ் வீட்ல நீ தான் டைட்டில் வினர் ஆவ. அடுத்து மெய்யழகனுக்கு அப்போ திவாகர் வினோத்தோட அட்ராசிட்டி தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க 2 பேத்துக்கும் நடந்த சம்பவத்தை பத்தி விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. அதுக்கு வினோத் எல்லாத்துக்குமே சிரிச்சா மாதிரியே பேசியிருந்திருப்பாரு. ஊர்ல அவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன? ஒரு ஆளோட மட்டுமே உங்க போராட்டம் இருக்கு.
நைட்ல எழுந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து தனுசு ராசி, நான் அவங்க அப்பா சார் என்ன வந்து பொண்ணு பார்க்க சொல்றாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதை பார்த்த விஜய் சேதுபதி இவங்க 2 பேருடைய காம்போ உண்மையே வேற லெவல்ல இருக்கு. அங்கங்க பிக் பாஸ் வீட்ல என்னென்னமோ வைரல் ஆகுது. ஆனா தமிழ் பிக் பாஸை பொறுத்தவரை நீங்க 2 பேருமே சேர்ந்து பண்ற அந்த ஒரு கூத்து தான் வேற லெவல்ல இருக்கு, அதுதான் வைரல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. வினோத் வந்து ஒரு 10 செகண்ட் திவாகர் பாப்பார், அந்த வீடியோ வந்து அவர் வைரல். எல்லா ஊரோட பிக் பாஸ்லயும் பையனும் பொண்ணும் பாத்துக்கிற வீடியோ வைரல், தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் நீங்க 2 பேர் பாத்துக்கிற வீடியோ வைரல். இந்த அனைத்து பெருமையுமே திவாகரையே போய் சேரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அவரை வச்சு செய்யற வினோத்துக்கு தான் போய் சேரும். ஏன்னா இவர் தான் அவரை விடாம கலாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. அடுத்து விஜய் சேதுபதி இவங்க 2 பேரை பார்த்து என்ன கேட்டுப்பாருன்னா, அந்த பேர் விஷயத்துல ஏன் திவாகர் இவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகுறாரு, அந்த பேர்னால என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வினோத் அப்படியே சிரிச்சா மாதிரியே வினோத் வேற லெவல்ல பயங்கரமா சொல்லி இருந்திருப்பாரு. எதுக்கு உங்க பேர் ஏன் சொல்றாரு? ஒண்ணும் இல்ல சார், இப்போ வந்து பிரவீன் எதனா தப்பு பண்ணா கூட தபார் வினோத் அப்படின்றாரு சார். நாமினேஷன்ல போயிட்டு இது மாதிரி 2 வாட்டி என் பேரை சொல்லிட்டு வந்துருக்காரு சார். எப்ஜோ தான் சொல்ல போறேன் இங்க வந்து சாரி சார் உங்க பேரை சொல்லிட்டாரு. என்கிட்டயே இருக்கிறதால பாசமும் என்கிட்ட தான் இருக்காரு, சண்டையும் என்கிட்ட தான் போறாரு. பிரவீன் வந்து வினோத் மாத்தி ஸ்டோர் ஆயிடுச்சு சார். டெலிட் பண்ணாரு. டெய்லி தலையில அழுத்துக்கிறேன். இப்போ ஒருத்தர் தலையை அழுத்தி ஒண்ணு என்ன சொல்லணும், கொஞ்ச நேரம் பொறுத்து வானப்பா போதும் கை வைக்கிறேன் எழுப்பி இன்னொரு முறை பண்ணுங்க சார். நைட்டு ஃபுல்லா தலையை அழுத்தி விடுறேன், ஏன்னா மூளை ரொம்ப குழம்பி போயிட்டு ரெடி பண்றேன், ஓரமா அப்படி ரெடி பண்ணி சென்ட் கொடுத்த அக்தர் இல்ல சார், அது எல்லாருக்கும் கொடுத்து வரிசையா வந்த சார் கொடுத்த நீலகிரி தையில நினைச்சு 2 தையில 2 என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அடுத்து கம்முரியருக்கும் ஆதிரைக்கும் இடையில அடிக்கடி தகராறு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஆதிரை கம்முரியரை பத்தி நீ யாருக்கு தான் மரியாதை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உடனே கம்முரியர் நீ ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதிக்கு மரியாதை கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா கொடுக்கல, அதுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. யாருக்கு தான் நீங்க மரியாதை கொடுக்கறீங்க? நீ யாருக்கு? நீ விஜய் சேதுபதிக்கு மரியாதை கொடுக்கல, நீ ஒரு ஆளா? ஆமா கொடுக்கல. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? பெரிய ஹீரோயின். நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. அடுத்து திரும்பவும் இவங்க 2 பேருக்குமே திரும்பி ஒரு தகராறு தான். அதுல கம்முரியனோட ஏதோ ஒரு பர்சனல் விஷயத்த அரோரா கிட்ட போயிட்டு ஆதிரை சொல்லியிருப்பாங்க போல. இதனால கம்முரியனுக்கும் அரோராக்கும் ஒரு வாக்குவாதம் ஆகி சண்டையே ஆயிடுச்சு. யார் இவ என்ன பத்தி பேசுறது? யார் இவ? பர்சனல் எதுக்குங்கன்னு சொல்ற? யார் நீ? யார் நீ? பிக் பாஸ் கேம் விளையாடு, பர்சனலா தெரியும், 2 வருஷமா தெரியும், என்ன பேசுவியா? அவ சொன்னதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப தோணுது அவ சொன்னது கரெக்டா தான் இருக்கும். இது சுயநல பூமி. படிச்சு சொன்னேடா பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதீங்கன்னு. இப்ப பாத்தியா அது எங்க வந்து நிக்குதுன்னு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதியோட ஃபோக்கஸ் துஷார் பக்கம் திரும்பிடுச்சு. வீட்டோட ஃபர்ஸ்ட் தலை நீங்க, உங்கள்ட்ட நாங்க எவ்வளவு விஷயத்தை எதிர்பார்த்தோம், ஆனா நீங்களே எந்த ஒரு விஷயத்திலும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம ஏதோ ஒரு நினைப்புல சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லியிருந்திருப்பாரு. துஷார் இந்த வீட்டோட முதல் தலை நீங்க, ஆனா உங்க மேலே 1000 கம்ப்ளைண்ட், மைக்கு மாட்டல, யாருடைய கம்ப்ளைண்ட் ஒழுங்கா ரிசீவ் பண்ணல. எனக்கே சத்தியமா தெரியல இவர் என்ன நினைப்புல சுத்துனீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலாமா? கேட்டீங்க பாருங்க, 100ல ஒரு கேள்வி சரியா கேட்டீங்க. இவனா தலைவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான், இவன் என்னென்ன வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அடுத்து இந்த ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, இவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டோரியை சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில நடந்த தப்பான கதையை சொல்லிவிட்டு இது தவறுன்னு பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா இது ஏதோ சோக கதை மாதிரி உட்காந்து சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இதையும் உட்காந்து எல்லாருமே சோகமா கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நான் லவ் பண்ண பையனுக்காக ஒரு வாட்டி என் குழந்தைய நான் எழுந்திருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இது அக்காவுக்கும் தெரியாது. நீ பண்ணதும் ஒரு கோல்மால் விஷயம், இதை போய் வேற உங்க அக்காட்ட வேற சொல்றியோ? எனக்கு அவன் அவ்வளவு பிடிக்கும். அவன் விட்டு போயிட்டான்னு சொல்லி நான் தான் அன்லக்கி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கப்புறமா நான் பிக் பாஸ் வீட்டுக்கு எப்ப போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சோ, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி நீ வேற லெவலு, நீ நல்லா வருவ, நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அப்போதான் எனக்கு தெரியுது அவன் எனக்கு டைமண்ட் கிடையாது, நான் தான் அவனுக்கு டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவன் டைமண்ட் கிடையாது, உண்மையான டைமண்ட் நானு. அவன் தான் என்ன மிஸ் பண்ணிட்டான். டேய் அவங்க சொன்னதை விட நீங்க இப்படி கை தட்டிங்க பாத்தீங்களா, இதை பார்க்கும்போது தானே எனக்கு காண்டாகுது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்க பாரு, அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு உன்னெல்லாம். இவரை எவ்வளவு சொன்னாலும் அடுத்து இந்த பார்வதி இருக்காங்களா, பார்வதி இவங்க வீட்டுக்குள்ளார ஒரு கேம் விளையாடும் போது ஒரு பொம்பளை புள்ள பண்ற வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது என்னன்னா விளையாடும் போது எஃப்ஜேவோட கவுட்டோக்குள்ள கையை விட்டுருக்காங்க. இது எஃப்ஜேவே அவர் வாயில சொல்லியிருந்திருப்பாரு. இதுக்கான ப்ரூஃப் இப்பதான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஆட்டிட்டே இருந்தேன் நான், 2 வாட்டி ஆட்டிட்டு 3வது வாட்டி காலை தூக்கும் போது கை உள்ள வந்து பொம்பளையா நீ? ஆனா என்ன ஒண்ணுன்னா பண்ற வேலை எல்லாத்தையும் பண்ணி விட்டு ஏதோ நான் பண்ணவே இல்லை, இதெல்லாம் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரா அவனை கொடுத்துருப்பாங்க பாருங்க. நான் விளையாட மாட்டேன், இவங்க பண்ற மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த வினோத் வாய்க்குள்ள இன்னும் என்னென்ன டேலண்ட் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. வாயாலே மனசை என்னமா டியூன் போடுறான் பாருங்களேன்.
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடுத்து விஜய் சேதுபதிக்காக ஒரு பாட்டை எழுதி அதை டியூனை போட்டு அவருக்கு பாடி காமிச்சாரு. ஆனா பாடிட்டே இருக்கும் போது குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து கெடுத்து விடுவாரு. நம்ம படத்தை அவரு கிட்ட ஓட்டாத, உனக்கு கேள்வி கேட்ட கிடைக்க முடியல மாட்டாத மாட்டாத. ஐயோ சாமி வேற யாருக்கு பாட்டா அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். யோ திவாகர் ஏன் அவர்கிட்ட வாய் கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற. நெக்ஸ்டா பிரவீன், அரோரா, துஷாரி, விக்ரம், வினோத் வியானால உட்காந்து ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. அந்த கேம்ல ஒருத்தர் என்ன டைலாக் சொல்றாரோ அது சம்பந்தமா இன்னொருத்தங்க அந்த டைலாக் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே நல்லா தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுலயும் வினோத் ஒரு நக்கல் பண்ணிட்டு பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டமா இருக்கலாம், வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா கையில தான் பதில். அந்த பதிலுக்கு காசு இல்லைன்னா அப்போ ஏடிஎம்ல எத்தனை வரும்? நக்கல்யா உனக்கு எது சொன்னாலும் அது ஒரு நக்கல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்க. அடுத்து திவாகர் வினோத்தை பத்தி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்திருப்பாரு. அந்த ஜட்டி மேட்டர் தான். உடனே நீங்களா கேட்பீங்க, இன்னுமா இந்த விஷயத்தையும் விடல அப்படிங்கிற மாதிரி. விட மாட்டானே, என்ன பண்றது சார் என்னோட ஜட்டி எடுத்துறாதீங்க அப்படின்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ஹர்ட் ஆச்சு. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? சரி, அதாவது என்ன ரீசன் அப்படின்னா, என்னடா நம்மளுக்கு எத்தனை வாட்டியா அவர் சொல்லுவாரு, ஒரு ஜாலிக்கு பேசுறேன், நீ ஏன் இதை சீரியஸா ஆக்கிட்டு உட்காந்துருக்க, உனெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. போ, உன் பப்ளிசிட்டி சிம்பத்திக்கு இதுதான் கிடைச்சிச்சா? தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஆனா நீ என்னதான் அவரை பத்தி தப்பா சொன்னலாம், ஆனா அவரோட ஜாலி கேரக்டர் மாத்தறான்னு பாத்தியா? மனுஷன் அடுத்தடுத்து கூட உன் கூட எப்படிலாம் விளையாடுறான் பாருங்க. சொல்றேன், தீபாவளி ஆடு விட்டுறீங்களா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு கம்பெனில குத்துக்கிறாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. நெக்ஸ்டா பார்வதி வீட்டுல இருக்க 18 பேரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இது யார்கிட்ட பேசுனே தெரியாம பேசி சிரிச்சிட்டு நிக்குது. பார்வதி பேசுறத ஒருத்தரை கூட கண்டுக்கல. இவ்வளவையும் அவருடைய தோஸ்தான திவாகர் கூட கண்டுக்கல. ஆனா யார்கிட்டயோ சொல்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க பாருங்களேன். யாருகிட்ட பேசிட்டு இருக்க நீ? ஒருத்தருமே தானே நீ பேசுறத காதல் வாங்கல. யோ வீட்டுல உள்ளவங்க யாராவது அவங்க பேசுறத காதல கச்சா வாங்கலையா? பாவம் தானேயா, தனியா பேசிட்டு நிக்குது அந்த பொண்ணு வேற. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நெக்ஸ்ட் வினோத்துக்கு கமருதனுக்கு இடையில ஒரு சண்டை போல. அந்த ஒரு சண்டையில கமருதனு கோவப்படுவாப்ல. ஆனா அவர் கோவப்படுறத ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது ஏதோ கோவப்படுற மாதிரி சீன் போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இங்க உட்காருவா டேய், இங்க வார்த்தை விடுறடா. என்ன கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இல்ல முடிஞ்சு போன கதையை நீ எடுத்து பேசுறது தப்பு. அந்த சீன்லாம் இங்க இல்ல. வா, அடுத்த வீடியோல வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஒரிஜினல் கேரக்டர் நீங்க பார்க்கலாம். இவருக்கு ரியல் ஃபேஸ் அப்படின்னு 2 கேரக்டர் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற அட்ராசிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.